சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சீதாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால சீதா வீட்டுக்கு போகிறதா இல்லை மீனா வீட்டுக்கு போகிறதான்னு சொல்லிட்டு ஆளுக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா இல்லை நீ என் கூட தான் வரணும்னு சொல்லிட்டு. அப்போ சீதாவோட அம்மாவுக்கு ரொம்பவே குழப்பமாகவும் கவலையாகவும் இருக்குது. இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறத பார்த்து கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ திடீர்னு ஒரு யோசனை யோசிச்சு முத்து சீதா கூடயே போகட்டும் விடு மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா கேட்குறாங்க, எதுக்காக்குங்க இந்த மாதிரி என்னை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, எல்லாமே உன் அம்மாவோட நல்லதுக்கு தான். இப்போ வரைக்கும் சீதா நம்ம மேலே ஏதோ கோவமாக இருக்கா, அதனால அவங்க அங்கே இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க அவள் முன்ன மாதிரி இருந்திருந்தா நான் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டியிருப்பா. இப்போ அவள் ஏதோ மனசில் வச்சிட்ருக்கா, அதனால தான் நான் சொல்கிறத கேட்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, அதனால தான் எல்லாம் சரியாகட்டும்னு சொல்லி அங்கே போக சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அத்தையோட முகமும் நான் அப்படி சொன்ன அப்புறம் தான் மாறிச்சு. அவங்களாலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து சீதா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணோம் பேங்க்லன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் மேனேஜர் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ அந்த பணத்தை வாங்கிட்டு சீதாவும் கிளம்பி போகிறாங்க. கூட ஒரு செக்யூரிட்டியும் அமைச்சிருப்பாங்க. ரெகுலராக கூட்டிகிட்டு போகிற ஒரு ஆட்டோக்கார் டிரைவரும் இருப்பாங்க. அங்கே திடீர்னு செக்யூரிட்டிக்கு ஒரு கால் வருது. அந்த கால்லாம் அவங்களுடைய பையனுக்கு வெறிநாய் கடிச்சுதான் சொல்லி ஃபோன் வருது. அப்போது அதை கேட்டு ரொம்பவே பயப்படுறாங்க, அழுந்துகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு சீதாவுக்கு ரொம்பவே கவலையாயிடுது. இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் போயிட்டு குழந்தைய பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், உங்க கூட வரேன், அதெல்லாம் என் பொண்டாட்டி பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே நீங்கள் ரொம்பவே கவலையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோ டிரைவரோட சீதாவும் கிளம்பி போயிடுறாங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்காக. அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கு ரொம்பவே நல்ல மனசு, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க, நீ உனக்கு ரொம்பவே நல்ல மனசுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதில் போய் என்ன இருக்குன்னு, அவங்க குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்பவே கவலைப்பட்டாங்க, அதனால தான் நான் பணம் கொடுத்து உதவி பண்ணேன்னு சொல்கிறாங்க. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது குறுக்கால 2 ரவுடி பசங்க வராங்க. சீதாவோட கையில் இருக்க பணத்தை பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க, திருடிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா ரொம்பவே கவலைப்படுறாங்க. அந்த டைமில் மீனா வராங்க. மீனா சீதாவை பார்த்துட்டு எதுக்கு சீதா அழுந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சீதா எதுவுமே சொல்லாமல் இருப்பாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் தான் சொல்லுவாங்க, பேங்க்கில் பணத்தை போடுறதுக்காக கொடுத்து அமிச்சாங்க ஹாஸ்பிட்டல் மேனேஜர், இந்த மாதிரி தான் இப்போ 2 திருடு பசங்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சீதா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சீதாவை வா நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அங்கே சொல்லலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறப்போ அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜர் சீதாவை ரொம்பவே திட்டுறாங்க. என்ன நீ போய் சொல்கிறியா, இதெல்லாம் உன்னோட பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கண்டபடி திட்டுறாங்க. ஒருவேளை நீயே திருடிட்டு யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி தான் செக்யூரிட்டிக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல, நீ என்ன நீ மேனேஜரா நான் மேனேஜரா, உன் இஷ்டத்துக்கு நீயே முடிவெடுத்துக்கிறதுக்கு எதுக்கு அந்த செக்யூரிட்டியை அமுச்சு வச்ச வீட்டுக்கு, ஒருவேளை அவனை அமுச்சிட்டு நீ தான் ஏதாவது வேறு தில்லுமுள்ளு வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணியா அப்படின்னு ஹாஸ்பிட்டல் மேனேஜர் திட்டுறாங்க. மீனா வராங்க. மீனா வந்ததும், ஏன் சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உண்மையாக தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவருமே சீதாக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சார், அந்த மாதிரி எல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன், நீ தான் அந்த 5 லட்சத்துக்கு பொறுப்பாகணும், நீ சீக்கிரமாக கொண்டு அதை கட்டுற வழியை பாரு, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, அந்த பணத்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு தருவாங்களா இல்லை சீதா தான் அதுக்கு பொறுப்பேற்றுப்பாங்களான்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.